பிள்ளையாடுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ரிஷாட் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழ் சிறுமி தொடர்பில் பரபரப்பு வாக்குமூலம், பல தகவல்கள் அம்பலம். சுகீஸ்வர பண்டாரவுக்கு மீண்டும் விளக்கம் அளிக்க தஜ்ஜிபாடி இம்ரானை தேடி விசேட போலீஸ் குழு இந்தோனேஷியா பயணம். இனப்படுகொலை தடயங்களை அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என விமர்சிப்பது அபத்தம். ஐங்கரநேசன் காட்டம். இலங்கையில் பல்கலைக்கழக தரவரிசை, யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கிடைத்த இடம். சபாநாயகர் யகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. பூட்டானுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்க. மாகாண தேர்தலை நடத்த எல்லை நிர்ணயம் அவசியம், அமைச்சர் நளிந்த. காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 37வது நாளாகவும் கேப்பாப்பிலவில் இன்று போராட்டம். கோட்டாபயவின் தொலைபேசி உரையாடல் கசிவு விவகாரம், விசாரணை கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. கடும் வறட்சி, வில்பத்து பூங்கா குளங்கள் வற்றிட பவுசர்கள் மூலம் நிரப்பப்படுகின்றது நேற்று. தொடர்வது விரிவான செய்திகள். தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் வினேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு விசாரணைக்கு அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று சிவனேசதுரை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கமைவாக குறித்த மனுவை ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பௌத்தலோகம் மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதிவுக்கு சொந்தமான வீடொன்றில் 2021ஆம் ஆண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த கிசாலினி ஜூட்குமார் என்ற சிறுமியின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றது. கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் சுவசரிய முதலுதவி அதிகாரி அசலி உபேக்ஷா நேற்று சாட்சியம் அளித்தார். மேலதிக நீதிவான் லெனான் வருசு விதாரண முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் இவ்வாறு சாட்சியம் அளித்தார். கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சிறுமியை தேடி அந்த வீட்டின் கராஜ் பகுதியினூடாக நுழைந்தேன். அங்கே படிகளில் சிறுமி ஒருவர் இருத்தப்பட்டிருக்கின்றார். அவர் மீது படுக்கை விரிப்பு ஒன்று போர்த்தப்பட்டிருந்தது. அத்துடன் சிறுமியின் உடலில் ஆடைகள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் எரியும் ஒரு வாசனை உணரப்பட்டது. அது எரியும் போது தோலில் இருந்து வெளிவரும் வாசனையாகும். எனினும் அது எவ்வகையான வாசனை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியாது. கழுத்து, நெஞ்சு, கைகள் மற்றும் கால்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதை என்னால் அடையாளம் காண முடிந்தது. சிறுமி என்னிடம் தண்ணீர் கேட்டார். அதற்கு மேல் வேறு எதையும் அவர் என்னிடம் கூறவில்லை. உடனடியாக சிறுமியை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமி இறந்த பின்னரே போலீசார் என்னிடம் வாக்குமூலம் பெற்றனர். சுவசரிய அவசர சேவை தொலைபேசி இலக்கமான 119க்கு இச்சம்பவம் தொடர்பாக கிடைத்த ஆரம்ப அழைப்புக்கு பதிலளிக்கும் போது தீக்காயங்களுக்கு உள்ளானவர்களை உடனடியாக குளிப்பாட்டுவது உள்ளிட்ட அடிப்படை முதலுதவிகள் குறித்து அறிவுறுத்தினோம். இருந்த போதிலும் நாங்கள் அங்கே சென்றடையும் போது குறித்த தரப்பினரால் அவை பின்பற்றப்பட்டிருக்கவில்லை. மேலும் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பது தொடர்பில் போலீசார் எங்களுக்கு எவ்விதமான முறையற்ற அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டில் எரிவாயு காரணமாக தீப்பற்றிய ஒருவர் வீட்டில் உள்ளதாக சுவசரிய சேவைக்கு ஆரம்ப அழைப்பின் மூலம் பெறப்பட்டதாக தெரிவித்து அதே ஆண்டில் தன் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களின் குறுக்கு விசாரணைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். சுவசரிய சேவைக்கு பொதுவாக கிடைக்கும் அனைத்து அழைப்பு விவரங்களும் பதிவு செய்யப்படுவதனால் இச்சம்பவமும் அவ்வாறு அமைந்திருக்கும் என தான் நம்புவதாக தெரிவித்தார். தீக்காயங்களை தவிர எரிவாயு காரணமாக தீப்பற்றி காயமடைந்த நபர் ஒருவர் குறித்தும் இச்சம்பவம் தொடர்பான ஆரம்ப சுவசரிய அழைப்பில் குறிப்பிட்டிருக்கவில்லை என எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரும் அரசியல் செயல்பாட்டாளருமான சுகீஸ்வர பண்டாரு இன்று காலை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2 அரசு நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்று அதன் மூலம் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சுகீஸ்வர பண்டாரு ஜூன் 18 அன்று கைது செய்யப்பட்டார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவராக கருதப்படும் கஜிபானி இம்ரானை கைது செய்வதற்காக இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் பலான மோசடி ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ரொகான் ஒழுகட உள்ளிட்ட ஒரு குழு இந்தோனேசியாவுக்கு புறப்பட்டுள்ளது. கஞ்சிபானி இம்ரான் மலேசியாவில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொகான் ஒலுகல உள்ளிட்ட ஒரு குழு மலேசியாவுக்கு சென்றதாகவும், ஆனால் கஞ்சிபானி இம்ரான் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கஞ்சிபானி இம்ரானின் முக்கிய அடியாட்களில் ஒருவராக கருதப்படும் ரத்மலானே சைமா என்று போதைப்பொருள் கடத்தல்காரர் உட்பட 3 பேரை மலேசியாவில் கைது செய்வதிலும் போலீசார் வெற்றி கண்டுள்ளனர். இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி கஞ்சிபானி இம்ரான் இந்தோனேஷியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அவரை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொகான் ஒலுகல உள்ளிட்ட ஒரு குழு இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் குறித்த விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை அடுத்த சில நாட்களில் வெளியிட உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இளைய தலைமுறை மீது நாம் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையில் அவர்களை வரலாறு தெரியாதவர்களாக ஆக்கியது யார்? நாம் அல்லவா? தமிழ் இனப்படுகொலையின் வரலாற்று தடயங்களை நாமே மூடி மறைத்து குழி தோண்டி புதைத்து அழித்துவிட்டு இளைஞர் வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது பெரும் அபத்தம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு நேற்று கொக்குவில் அறிவாலய மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போதே பு. ஐங்கரநேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஈழத்தமிழர்களின் அறிவு கருவூலமாக திகழ்ந்த தென்னாசியாவின் மிக பெரும் நூலகங்களில் ஒன்றான யாழ்ப்பாண பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு எரியூட்டி அளிக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கும் வேறு எங்கும் காண கிடைக்காத வரலாற்று ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தீக்கு இரையாக்கப்பட்டன. இந்த நாசகாரியத்தை தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் மேற்பார்வையில் அரச படைகளை அரங்கேற்றியது. நமது வரலாற்றில் நாம் சந்தித்த மிக பெரும் பண்பாட்டு படுகொலை இது. ஒரு வரலாற்று கடத்தியாக எரியுள்ள நூலகத்தை அதே நிலையில் நாம் பேணி பாதுகாத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு வரலாற்று தவறாக நூலகத்தை புனரமைத்து நடந்தது எதுவுமே தெரியாதவாறு வெள்ளையடைந்து பேரினவாத அரசை பாதுகாக்கும் வரலாற்று பிழையையே நாம் இழைத்தோம். இலங்கையில் தமிழினம் மீது 1956 நிகழ்த்தப்பட்ட கல்லோயா படுகொலை தொடங்கி 2009 நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலை வரை பல தடவைகள் இன அழிப்புக்கு ஆளாக்கியுள்ளது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு முன்பாக 1983 நிகழ்த்தப்பட்ட கருப்பு யூலை தமிழ் இன படுகொலையே அதிகூடிய எண்ணிக்கையான உயிரிழப்புகளையும் பல கோடி பெறுமதியில் சொத்து இழப்புகளையும் ஏற்படுத்திய முதலாவது இனப்படுகொலையாகும். இதுவே உலகின் மூலை முடுக்கலாம் தமிழ் மக்களை ஏதிலிகளாக இடம்பெயர வைத்த முதலாவது படுகொலையுமாகும். ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நினைவு சின்னங்களை இதுவரையில் நாம் அமைக்க முற்படாததும் பெரும் வரலாற்று தவறு. செம்மணி புதைகுழியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கும் எலும்புக்கூடுகளுக்கும் நாளை இதே நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது. இனப்படுகொலைக்கு ஆளான ஒரு சமூகம் வரலாற்றை நினைவு கூறும் விதமாக சின்னங்களை நிறுவுவது இன்றியமையாதது. இவை வெறுமனே அழுது அரற்றி மனதை ஆற்றுவதற்கான இடங்கள் அல்ல. அடுத்த தலைமுறைகளுக்கு கடந்த கால உண்மைகளை கடத்துகின்ற வரலாற்று பாடசாலைகளாகவும் உள்ளது. நீதிக்கான தொடர் போராட்டங்களின் எரிசக்தியாகவும் இவை விளங்குகின்றன. ஒரு பொதுவெளியில் எழுப்பப்படும் நினைவாளியும் குற்றவாளிகள் தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதை தடுத்து அவர்கள் மீதான பொறுப்பு கூறலை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கும். இந்த முக்கியத்துவங்களை கருத்தில் கொண்டு இன அழைப்பின் தடயங்களை முக்கியத்துவ சின்னங்களாகவோ நினைவு வளாகமாகவோ ஓர் ஆவண காப்பகமாகவோ பேணி பாதுகாக்க இனிமேலாவது முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அண்மைய பெபோமெட்ரிக்ஸ் பல்கலைக்கழக தரவரிசையின்படி கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் உலக அளவில் 1745வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழர் பகுதியில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே தரவரிசையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் இலங்கையில் 2வது இடத்தையும் பேராதனை பல்கலைக்கழகம் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் உலக அளவில் 2125வது இடத்தையும் பேராதனை பல்கலைக்கழகம் 2258வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த தரவரிசையின்படி இலங்கை பல்கலைக்கழகங்களில் ருக்குணு பல்கலைக்கழகம் 4ஆம் இடத்தையும் மொரட்டுவ பல்கலைக்கழகம் 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. அத்துடன் 6வது இடத்தை கலனி பல்கலைக்கழகமும் 7வது இடத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் பிடித்துள்ளது.
சமீபத்திய வெபோமெட்ரிக்ஸ் தரவரிசையின்படி உலகின் சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான முதலிடத்தை அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும், இரண்டாம் இடத்தை அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகமும் பிடித்துள்ளன. அமெரிக்காவின் MIT பல்கலைக்கழகம் 3வது இடத்தையும், ஐக்கிய ராஜ்யத்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்துமாறு கூறி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிபுதுர்கல உரிமைய கட்சி இன்று லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய புலனாய்வு ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் உப்புல் கமகேவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இம்முறைப்பாட்டுடன் சபாநாயகரின் ஊழல் செயற்பாடுகளுக்கு சான்றாக 10 எழுத்துப்பூர்வ ஆவண சான்றுகளும் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டன. சபாநாயகருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சான்றுகளில் பின்வரும் முக்கிய குற்றச்சாட்டுகளாகும்: சபாநாயகருக்கு உரித்தான உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மேலதிகமாக பெரிதொரு வீட்டையும் பயன்படுத்தியவை, உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்த தளபாடங்கள் மற்றும் சாதனங்களை தனது தனிப்பட்ட வீட்டிற்கு எடுத்து சென்றவை மற்றும் அங்கு தனிப்பட்ட ஊழியர்களை தங்க வைத்திருந்தவை, நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனக்கு உரித்தான எரிபொருள் ஒதுக்கீட்டுக்கும் அதிகமான மேலதிக எரிபொருளை பெற்றுக் கொண்டவை என்பன சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இக்குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்ற பணிப்பாளர் பிரதானி சாமிந்த குலரத்ன கருத்து வெளியிட்டிருந்த போதிலும் அது குறித்து இதுவரை எவ்வித முறைப்பாடான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிவுதுர்கல உரிமையோ சுட்டிக்காட்டியுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுச் செயலாளர் உப்புல் கமகே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிஸ் நாயக்கு இது ஒரு சுயாதீனமான நிறுவனம் என அடிக்கடி கூறி வருகின்றார். நாட்டின் 3வது பிரஜையான சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் சமர்ப்பித்துள்ள இந்த சான்றுகளின் அடிப்படையில் ஆணைக்குழு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் சுயாதீனத்தை முழு நாடும் கண்டுகொள்ள முடியும். இது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, மாறாக ஊழலுக்கு எதிராக எமது கட்சி எடுக்கும் பொறுப்புள்ள நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பூட்டான் நாட்டுக்கு பயணம் ஒன்று மேற்கொண்டுள்ளார். பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவும் ரணிலுடன் இந்த பயணத்தில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் இலங்கை திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூட்டானில் உள்ள பௌத்த விகாரிகளை வழிபடுவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தில் நிலவும் ஒரு சில குறைபாடுகளின் காரணமாகவும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் மாகாண சபை தேர்தலில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் எல்லை நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டியது அவசியம் என அமைச்சர் நளின ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பன உரிய நேரத்தில் இடம்பெற்றுள்ளன. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. இருந்தபோதும் தற்போது சட்டத்தில் நிலவும் ஒரு சில குறைபாடுகளின் காரணமாகவும் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் எல்லை நிர்ணயம் ஒன்றை செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றத்தின் ஊடாக செய்து கொடுக்கப்பட்ட உடனேயே மாகாண சபை தேர்தலை நடாத்துவோம். அதன்போது மக்கள் நிலைப்பாட்டை அவதானிக்க முடியும். போலீஸ் அதிகாரிகள் 2 மீது தாக்குதல் நடத்தியமை மற்றும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவே நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நீண்டகாலம் விசாரணை நடத்தி இந்த தீர்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் கருத்து தெரிவிக்கின்றார் என்றால் அதுவே நீதிமன்ற சுயாதீன தன்மைக்குள்ள பிரச்சனையாகும். இதற்கு முன்னரும் பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற போர்வையில் வழக்கு விசாரிப்பவர்கள் தொடர்பில் அவநம்பிக்கை மற்றும் சந்தேகம் ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைக்கிடை கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இதுவே நீதிமன்றம் மீதான அச்சுறுத்தல். நீதிமன்றம் சுயாதீனமாக இயங்கி வரும் சந்தர்ப்பத்தில் வழக்கு விசாரணை செய்பவர்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சந்தேகம் ஏற்படும் வகையிலான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இவ்வாறான செயல்பாடுகளின் ஊடாகவே நீதிமன்றத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்க முயற்சிக்கின்றார்கள். இதுவே நீதித்துறை மீதான அவதூறு. நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை வைக்கும் போது வழக்கு விசாரணைகள் இருப்பவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பது அதிசயமான விடயமல்ல. ஒருவேளை எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் பரிசீலனைக்கு உட்படுத்தலாம். பிரதம நீதியரசருக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சில மேன்முறையீட்டு வழக்குகளை அந்த பிரதேசங்களில் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். அவ்வாறு செய்தால் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டி ஏற்படும். அதேபோன்று உயர்நீதிமன்றத்தில் நிலவும் தற்போதைய பதவி வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்போம் என்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 2வது கட்டமாக இன்று நடாத்தி வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 37வது நாளினை எட்டியுள்ளது.
கேப்பாப்பிலவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னும் ராணுவ கட்டுப்பாட்டிலே உள்ளது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகும். இந்நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எவ்வித நிரந்தர தீர்வு எட்டப்படாத சூழ்நிலையில் போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பூர்வீக மக்களாகிய நாம் இன்று இரண்டாம் கட்ட மனவெழுச்சி போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். இதுவரையும் எங்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக கௌரவ ஆளுநரிடமிருந்தோ அல்லது அரச தரப்பினரிடமிருந்தோ எதுவித சாதகமான பதிலும் எங்களுக்கு எட்டவில்லை. இருந்தும் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மன உறுதி தளராமல் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி எங்களுடைய பாதுகாப்பு பிரதி செயலாளர் முல்லை மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கின்றார் என்ற செய்தியை அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவர் எங்களை சந்தித்து எங்களுடைய தாற்பரிய நிலைகளை அறிந்து எங்களுடைய காணி மக்களுடைய 59.5 ஏக்கர் காணி முதல் கட்டமாக உடனடியாக விடுவதற்கு ஆவண செய்து உதவ வேண்டும். அதற்கு ஏனென்றால் எங்களுடைய இந்த பூர்வீக மக்களுடைய காணியின் ஒரு தொகுதி இன்று விட்டு 2018ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி விடப்பட்டது. இது அந்த காணி விடுபட்டு 9 வருடங்கள் நிறைவேறும் நாளில் உள்ளது. அதற்கிடையில் எங்களுக்கு 6 மாத ஒப்பந்தத்திலே இந்த காணி விடப்பட்டது. இன்று 9 வருடங்களை தாண்டி நிலையிலும் அந்த அடுத்த நாங்கள் இப்போ போராட்டம் நடத்தும் காணி விடும் எந்த ஏற்பாடுகளும் செயற்படுவதாக தெரியவில்லை. எங்களுக்கு இனி எந்த சாட்டுகளோ அல்லது கருத்துக்களோ எங்களுக்கு முன்வைக்க நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உடனடியாக எங்களுடைய இந்த 59.5 ஏக்கர் காணி முதற்கட்டமாக விடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். இல்லையோ எங்களுடைய போராட்டம் இந்த இடத்திலே இருந்து நகரமாட்டாது வேறு வடிவங்களை எடுத்து ஏதோ பரிணாம வளர்ச்சியிலே எங்களுடைய காணியை மீண்டெடுப்பதற்கு முன்னெடுத்து செல்வோம் என்பதை ஆணித்தரமாக கூறி எங்களுடைய காணி இன்று 9 வருடம் இந்த இப்பக்க காணி விட்டு 9 வருடங்களாகியும் என்கிற காணி நம்முடைய நாங்கள் எவ்வளவு பொறுமையோடையும் என்கிற காணியை கேட்டுக்கொண்டு ஒரு வருமானம் இல்லாமல் நாங்கள் ஒரு 4 ஏக்கர் காணியில எங்களுக்கு தந்த மாதிரி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பொறுமையாக நாங்கள் இருக்கின்றோம். என்கிற காணி விடுவினம் என்று சொல்லி என்கிற காணியை இன்னும் விடுவதற்கு 9 வருஷமாக போயிட்டு இந்த பக்கம் காணி கொடுத்து அப்போ 6 மாதத்தால் எங்களுக்கு தாரன்னு சொல்லித்தான் எங்கள்கிட்ட இந்த காணியை விட்டது. நீங்கள் உங்களுக்கு 6 மாதத்தால் மற்ற காணியும் கூட காணி தருவோம் என்று நாங்கள் வெற்ற காணியையும் நாங்கள் கேட்க இல்லை. எங்களோட சொந்த காணியைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் குடியிருந்து எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இழந்து இப்பயும் இவ்வளவு தேங்காயை பிடுங்கி அவைகள் இவ்வளவு தேங்காயை ஏற்றுனோம். நாங்கள் ஒரு தேங்காய்க்கு கூடி கஷ்டப்பட்டு விலைக்கு வேண்டி 90 ரூபாய்க்கு விலைக்கு வேண்டி இப்போ எத்தனை வருஷம் 9 வருஷம் எங்களோட வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நாங்கள் இவ்வளவு வருமானம் எடுத்திருப்போம். அவர்கள் இன்னும் தான் எங்களோட காணியை தர்றதுக்கு பணம் இல்லாமல் ஜனாதிபதி இந்த 9 வருஷம் எடுக்க தொடங்கி 17 வருஷம் இதுக்கு தொடங்கி 17 வருஷம். அப்போ 17 வருஷம் எங்களோட வருமானத்தை எடுத்துக்கொண்டிருக்கணும். அப்போ இப்படி ஒரு பொறுமையான ஆக்களை மேல் அரசாங்கம் நாங்கள் வச்சு கொண்டிருப்போம். நாங்கள் போய் இன்னொரு இடத்துல இப்படி 17 வருஷம் மாட்டியங்காணியை பிடிச்சி நாங்கள் இருக்கலாமே. இருந்தாலும் இந்நேரம் நாங்கள் செய்யல. அப்படி இருந்தும் இன்னும் கட்டிட்டுனா இன்னும் விடுங்கோண்டு திருப்பியும் இந்த காணி விட்டும் 9 வருஷமா போயிட்டுது. எங்களுக்கு சரியான கஷ்டம். நாங்கள் 4 ஏக்கர் காணியில என்ன எங்களோட வருமானத்தை இவ்வளவு காலம் எடுக்கிறீங்க, இனியாவது மனமிறங்கி எங்களோட காணியை தருவார் என்று ஜனாதிபதி கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை தொலைபேசியில் அழைத்து அச்சுறுத்தும் வகையில் உரையாடலை பதிவு செய்து வெளியிட்டதாக கூறப்படும் சான் கனகுட என்பவருக்கு எதிராக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருக்சான் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் எம்டிஆர் அதுல்லா ஆகியோர் இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதோடு இச்சம்பவம் தொடர்பிலும் அதற்கு பின்னால் உள்ள வெளிநாட்டு சக்திகள் குறித்தும் விரிவான விசாரணை நடாத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழர்களின் அரசியல் விடயத்தில் சட்டமும் நீதியும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கைகளில் தவழும் வரை தமிழர்களுக்கான நீதி கிட்டப் போவதில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: அரசியல் கைதிகளை என்று எவரும் இல்லை என சிங்கள பௌத்த அரசியல் நிலைப்பாட்டில் என்று தற்போதைய அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூறியதோடு, அரசியல் கைதிகள் என்பதற்கான பொருள்கோடல் சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் இல்லை என நியாயம் கற்பித்திருப்பது தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் நிலைப்பாட்டினால் தொடர்ந்தும் தண்டிக்கப்படும் குற்றம் என்பதை நிரூபிக்கவே அன்றி வேறொன்றுமில்லை. தமிழர்களின் அரசியல் விடயத்தில் சட்டமும் நீதியும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கைகளில் தவழும் வரை தமிழர்களுக்கு நீதி கிட்டப் போவதில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். இந்நிலைப்பாட்டினை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளையும் அரசியல் கோரிக்கைகளையும் மதிக்காது 1972 மற்றும் 1978 அரசியல் யாப்புகள் கொண்டு வரப்பட்டதோடு, தமிழ் தேச அரசியலை அழிக்கவும் ஒட்டுமொத்த தமிழர்களையும், அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதிகளோடு கைகோர்த்தவர்களை தவிர மீதி அனைவரையும் பயங்கரவாதிகள், தேச துரோகிகள் என அடையாளப்படுத்த கொண்டு வரப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தினை தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொண்டு சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதிகள் தொடர்பாக பொருள்கோடல் இல்லை என்பது அரசியல் கேளிக்கை கூத்தாகும். யுத்தத்தினை நானே முடிவுக்கு கொண்டு வந்தேன் என மார்த்தட்டும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் இறுதி யுத்த நாட்களில் நானே நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்தேன் என கூறும் மைத்திரியின் ஆட்சி காலத்திலும் அரசியல் கைதிகள் சமூகமயமாக்கப்பட்டனர். அது அவர்களின் அரசியல் தேவைக்காகவே அன்றி தமிழர்களின் அரசியல் நலனுக்காக அல்ல என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இறுதியாக, தற்போதைய ஜனாதிபதி பதவிக்கு வர முன்னர் தமிழர் தாயகத்தில் தனது தேர்தல் வாக்கு வேட்டை மேடைகளில் நின்று நாம் பதவிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என வாக்குறுதி அளித்தார். தமிழர்களின் வாக்குகளை கவர்ந்து பதவியில் அமர்ந்த பின்னர் நீதி அமைச்சர் ஊடாக தனது நிலைப்பாட்டினை தெரிவிப்பதும் தனது அரசாங்கத்தினதும் நிலைப்பாட்டினை சிங்களவர்களுக்கு வெளிப்படுத்தவே அரசியல் கைதிகளாக தமிழர்களால் அடையாளப்படுத்தப்பட்டோரின் விடுதலைக்காக தமிழர் தாயகத்திலும் தாயகத்துக்கு வெளியில் கொழும்பு நகரிலும் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் விடுதலை குரல்கள் எழுப்பப்பட்டன. அரசியல் கைதிகள் தமது விடுதலைக்காக சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டங்கள் செய்தும் எத்தகைய பலனும் கிட்டவில்லை. இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கும்பிட்டு கேட்டுவிட்டோம், அதைவிட வேறு எவ்வாறு கேட்பது என்று பகிரங்கமாக கூறிய விடயம் தமிழர்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ரவிகரன் மேற்கூறிய கூற்றினை கூறியதன் மூலம் எதனை எதிர்பார்த்தார் என்பதை விட இவ்விடயம் உண்மையாக இருக்குமாயின் அது தமிழர்களுக்கும் தமிழர்களின் அரசியலுக்கும் அரசியல் கைதிகளுக்கும் பலத்த அவமானமாகும். நாங்கள் கும்பிட வேண்டும், அவர்களின் காலடியில் விழ வேண்டும் என்பதே சிங்கள பேரினவாதத்தின் விருப்பமாகும். மீண்டும் கூறுகின்றோம் என்றார். தற்போது நிலவும் கடும் வறட்சியானது வில்பத்து தேசிய பூங்காவையும் பாதித்துள்ளது. இதன் விளைவாக கட்டப்பட்ட கொங்கிரீட் குளங்களுக்கு பவுசர்கள் மூலம் நீர் நிரப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பூங்கா காப்பாளர் RDD சமநாயக்க தெரிவித்துள்ளார். வெல்பத்து தேசிய பூங்காவின் கிழக்கு வலயத்தில் உள்ள மரதன்மடுவு, பெர்சிபெடிவு மற்றும் குக்குல் கடுவ குளங்களில் நீர் படிப்படியாக வறண்டு வருவதனால் கான்கிரீட் குளங்களுக்கு பவுசர்கள் மூலம் நீர் நிரப்பப்பட்டு வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் வெல்பத்து தேசிய பூங்காவின் மற்ற பகுதிகளில் அமைந்துள்ள குளங்களில் நீர்மட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்றும் எதிர்காலத்தில் வறட்சி நிலைமை மோசமடைந்தால் நீர்மட்டமும் கணிசமாக குறையும் என்றும் பூங்கா காப்பாளர் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். வில்பத்து தேசிய பூங்கா இலங்கையின் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய வனப்பூங்காவாகும். இது புத்தளம், அனுராதபுரம் மற்றும் மன்னார் ஆகிய 3 மாவட்டங்களின் நடுவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.